தச வாயுக்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் தச வாயுக்கள் 10. இதில் 5 மிக முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன். இந்த பிராணன் என்பது நம்ம உடலுக்கு மிக முக்கியமானது. பிராணசக்தி உடல் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த பிராணசக்தியை எடுத்து நம்முடைய உடலுக்கு கொண்டு சென்று இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தக்கூடிய வேலையை பிராணசக்தி செய்கிறது. அடுத்து அபானன், கீழ் நோக்கி இழுப்பது. மலம், சிறுநீர் இது சம்பந்தப்பட்டதில் கீழ் நோக்கி இழுக்கக்கூடியது அபானன். அப்போ பிராணன், அபானன். அடுத்து உதானன், மேல் நோக்கி வருவது. ஏப்பம், விக்கல், வாந்தி. அப்போ இந்த உதானங்கிற வாயு கெட்டுப்போச்சு, செயல்படவில்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வியானன். இது ஒரு கூரியர் மாதிரி, ஒரு போஸ்ட் மாஸ்டர் மாதிரி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சப்ளை செய்வது, சத்துக்கள் பரிமாற்றம் செய்யக்கூடியது. அந்த வேலையை இது செய்யுது. அடுத்ததாக கடைசி சமானன். இந்த எல்லா வாயுக்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை சமானன் செய்கிறது. அப்போ இந்த வாயுக்கள் சரியாக இருந்தால்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு நம்ம குடிக்கும் நீர் சுத்தமாக இருக்கணும், சுவாசிக்கும் காற்று சுத்தமானதாக இருக்கணும், உண்ணும் உணவு சத்தான ஆகாரமாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழங்கள் நிறையா எடுத்துக்கிறணும். குடிக்கிற தண்ணிகளும் நீங்கள் ஃபில்டர் தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. சாதாரண தண்ணியை நல்லா சுட வச்சு ஆற வச்சு குடிங்க. சுத்தமான காற்று வேணும்னாலும் பிராணாயாமம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.